ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு நம்புவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா சீம்பால்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம என்னதான் சுத்தம் பண்ணி வச்சாலுமே இந்த அடுப்பு மட்டும் சுத்தமாவே இருக்காது. கண்டினியூஸா நம்ம சும்மா ஏதாவது போயிட்டு அடுப்பான சின்ன வேலை சும்மா இதெல்லாம் சுடு தண்ணி காய வச்சா கூட அடுப்பான குப்பை சேர்ந்துரும். அந்த மாதிரிதான். சரி, ஃபர்ஸ்ட் அடுப்பை சுத்தம் பண்ணிட்டு அடுப்பை பத்த வச்சுக்கலாம் வாங்க. ஏன்னா இந்த பால் கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. சரி, அது நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்றனால செய்யாம வச்சுட்டு இருந்தோம். சரி, இந்த பசங்க வேற செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. அதனால செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலை ஊத்திக்கலாம். இது கேக் மாதிரியும் வரும். சரி, எங்க பையன் அதோட இந்த மாதிரி பால்கோவா மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டான். சரி, அதனாலதான். ஆனா கேக் மாதிரி செய்யறதோட இந்த பால்கோவா மாதிரி செய்யறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இது சீக்கிரமாவே செஞ்சு ஆயிடும். அதனாலதான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலை ஊத்தி நல்லா அடுப்பு அந்த அனல் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த பால் நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சா போதும், நமக்கு சீம்பால் பால்கோவா ரெடி ஆயிரும். பாலை ஊத்திட்டேன். அந்த ஏடு மாதிரி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த ஒரு 2 நாள் நல்லா ஃபுல்லா அந்த கொலஸ்ட்ரால் ஃபுல்லா ஏடு கட்டுருந்துச்சு. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. பால் நல்லா கொதிக்கிட்டும் பார்க்கலாம். வெளியே இருக்குது, போய் புரியல. இது பூரா செஞ்சா கெட்டியான எவ்வளவு வரும்ன்றியா? அது பூரா செஞ்சா ஒரு இந்த கப்பில் பாருப்ப பால் ஊற்றினோமா இதுல பாதி வரும். தெரியல, வரும். சாப்பிடுப்பா, 4 கிலோ இல்ல, பூரா கூட நீ சாப்பிடுப்பா. சரியா? தண்ணியில ஊற்றக்கூடாது. கடைசியில இதெல்லாம் போட்டா சக்கரை போடுறாங்க. நல்லா பால் கொதிச்சு திரும்பி வரணும். லெமன்ல பால் கொதிக்க ஆரம்பிச்சா அது ரெடி. லெமன் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அதை செஞ்சு முடிக்கிற கூட அந்த பசங்களுக்கு பொறுமன்றது இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட நோண்டிட்டே இருந்தாங்க. அதாவது என்ன மாதிரியே இருக்கிறாங்க அப்படியே என் பசங்களும். இது எனக்கு சிம்பால்னா ரொம்பவே பிடிக்கும். அதாவது சின்ன வயசுல எங்களுதெல்லாம் மாடுல பக்கத்து வீட்டில் இருக்கும். அந்த மாடு கண்ணு போடுச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. அவங்களும் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் சொம்பில் கொண்டு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஏன்னா 1/2 லிட்டர் எல்லாருக்கும் பத்தாது இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா இந்த நொய் அரிசி போட்டு அந்த பால் போட்டு சாதம் மாதிரி அப்படியே பொங்கி கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சும் கொண்டு யாராச்சும் கொஞ்சம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஏங்க இந்த காலம் போயிட்டு இப்போ நம்மதே வருஷத்தில் 4 டைம் 5 டைம் இந்த மாதிரி வேணுன்றவளும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் எவ்வளோதான் நம்மளுக்கு சாப்பிட்டாலே அதனுடைய ஆசை போகாது. உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் கொண்டு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கி நீங்கள் பார்த்துருந்த காலமெல்லாம் உண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பால்லாம் நல்லா கொதிக்கிட்டு செஞ்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டு வெள்ளம் தான் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி, வெள்ளம் இந்த பசங்க அதிரசம் கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே அதிரசம் செய்யும்போது வெள்ளமும் சர்க்கரையும் போட்டு கலந்து செய்வேன். அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சர்க்கரை அதிரசம் மாதிரி இருக்காது, வெள்ளம் அதிரசம் மாதிரி இருக்காது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதனால் அந்த வெள்ளத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு சர்க்கரை தான் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். இவங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க. இது குளுக்கோஸா? இருக்கும். வெள்ளத்தை நான் அது கையில் தூக்கி வச்சுங்கிற கரடி ஐயன்வரா வச்சுட்டு போ. உங்க வீட்டுல யாருன்னா அந்த மாதிரி ஒரு திருப்பி இருந்தா கூடவே சொல்லுங்க மறக்காம. பல்ல கலந்துடும் போ. தா அப்பயும் பாத்தியா? சரி போ, செஞ்சு தரேன் போ. இப்பதானே எடுத்த. கிளம்பு கிளம்பு கிளம்பு, எடுத்துன்னு கிளம்பு. இப்படியே சாப்பிட்றியா? தண்ணி இல்லாத ட்ரை தண்ணி பூரா வடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் அந்த ட்ரையா செஞ்சுட்டுமா? அப்ப சக்கரை போட்டுமா?
இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு சின்ன வயசு மெமரிஸ் இருக்குது. அதாவது தேங்காய் திருவும்போது நம்ம அம்மா கிட்ட போயிட்டு சண்டை வாங்கி அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு வருவோம். இந்த மாதிரி வெள்ளம் உடைக்கும் போது ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது வெள்ளம் உடைக்கும் போது போய் வாங்கி சாப்பிட்டு வருவோம். அந்த ஞாபகம்லாம் நிறைய வந்துச்சு. எங்கள் பசங்க வந்து அப்படி பசங்க அதாவது நம்மள மாதிரி தான் வளர்றாங்க அவங்களும். சின்ன வயசு அந்த எல்லாருடைய சின்ன வயசு ஞாபகமும் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பசங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க உண்மையாலுமே. அதாவது அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பவுடர்லாம் போட்டு அது ஒரு தண்ணி மட்டும் எடுத்து வச்சிட்டேன். சரி அது ஃபுல்லாக வந்து அந்த அடி இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பால்கோவா மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்து இல்லை எனக்கு அது அப்படியே வேணும் நான் ஃபுல்லாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இது செய்யும்போது டைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி 9:30 நைட் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஆக்சுவலாக 2 நாள் நான் ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு சுத்தமாக சளி காய்ச்சல் உடம்புக்கு முடியல. ஆசை யாரை விட்டுது கொஞ்சம் சாப்பிட்டாலையும் போயிடுன்னு சொல்லிட்டு அப்போ தான் போயிட்டு அன்றைக்கி தான் ஊசி போட்டுன்னு வந்து அன்றைக்கி சாயந்தரமே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சரி நான் டம்ளர் எட்டுனாடான்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் எதுனா. அதுக்கப்புறம் சின்ன கப் எட்டான் போய் வேறு எட்டுனாடாந்துக்கு இல்லை எனக்கு இதில் ஊற்றி கொடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவசரம் அவனுக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அதில் ஊற்றி கொடுத்தேன். அப்புறம் என்னன்னா எனக்கு அந்த திரியாக வர அந்த பால்கோவா மாதிரி இருக்குது நிறைய போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இல்லைம்மா போகிறேன் அது பால்கோவா மாதிரிலாம் வேணாம் போகிறேன் இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வானலோட தூக்கின்னு வந்துட்டான். சரி நீ எப்படியோ சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த தண்ணி மொண்டு வச்சது எல்லாமே அதிலே ஊற்றினேன் கலந்து சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். அதே மாதிரி வில்லேஜ் சம்மந்தமான வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள்.